Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மஹில் லைஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்னைக்குள்ள vlog பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஃபுல்லாகவே க்ளீனிங் வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜ்ரூம் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் தான். ஸோ பேண்ட்ரி வந்து க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 months மேலேயே இருக்கும். கவுண்டர் டாப் வந்து நீட்டாக தான் இருக்கும், அப்போவுமே க்ளீன் பண்ணி எடுக்கிறனால இருந்துமே கவுண்டர் டாப்பில் சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் தான். லேடிஸ் அதிகமாக நிற்கிறது வந்து கிச்சனில் நம்ம வந்து எப்பவும் ஒரே போல் இருக்கிறதுக்கு அப்பப்போ ஏதாவது சேஞ்ச் வச்சா நமக்குமே பார்க்க லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கும் வீடு நமக்கு எப்போவுமே க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அதுவே நமக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து க்ளீனிங் வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எங்கள் இடத்துல இப்போ 2 days பார்த்தீங்கன்னா டே டு நைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிச்சனில் உள்ள செவர் ஃபுல்லாகவே வால் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சுது. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கசிஞ்சு வரும். 2 வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே செவரில் வந்து கெட்டனால தண்ணி வந்து நல்லா வந்து ஃப்ளோ ஆகும் கிச்சனில். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து மாடியில் இப்போ ஏதாவது ஒரு இடிக்கல் வச்சு இடித்தா கூட மண் பிசுரெல்லாம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் உள்ள எல்லா லெட்டுமே வந்து நல்லா வந்து அழுக்காகிடுச்சுது. நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்க தான். பாட்டில் வந்து எம்டியாக இருக்கும்போது நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு தான் அதை ரீஃபில் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நான் பாட்டில்ஸ் எதுவுமே டீப் க்ளீன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வெயில் அடித்தா தான், வெயில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்தால் தான் உள்ள ஸ்மெல்லாம் போகும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து மேலே வந்து தூசி மட்டும் தான் தொடச்சி எடுக்க போகிறேன். நம்ம பாட்டில் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணும் போது நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து ஃபில் பண்ணுவோம். உள்ளெல்லாம் அந்தளவுக்கு அந்த டஸ்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து நான் கீழே வச்சுட்டு, கீழே பார்த்தீங்கன்னா இதே போல் ஷீட் போட்டிருக்கேன். இது வந்து டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுற ஷீட் தான். இது வந்து மீட்டர் வைஸில் தான் கிடைக்கும். 150 130 அந்த ரேட்டில் தான் இருக்கும். பட் வந்து நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஒர்த்தாக இருக்கும். நம்ம இதை வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கவர் டைப் தான். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தூசியாக இருந்திருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரை வச்சு நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து DIY லிக்விட் வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோலின் தான் யூஸ் பண்ணுறேன். DIY லிக்விடில் பார்த்தீங்கன்னா லெமன் வேணும். என்கிட்ட லெமன் வினிகர் வீட்டில் இல்லை. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் மழை டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தூசி டக்குன்னு ஆகிரும். ஸோ அதில் நான் இன்றைக்கி வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஓவரால் வந்து நான் வந்து ஒட்டுற தூசி எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரூம் வச்சு நல்லா வந்து அடிச்சு எடுத்துட்டேன். இந்த ப்ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு மாலில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து ப்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம ஒட்டடிக்க குச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டெய்லி நம்ம வந்து தூக்கும் போது கூட நம்ம வந்து ஒட்டரை அடிச்சிக்கலாம். அங்கெங்கன்னு கையில் எடுக்கும் போது நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஃப்ரிட்ஜுக்கு ஆர்கனைஸ் பண்ணது தான் வாங்கினேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பாட்டில் வந்து நம்ம வந்து வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே கையில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால் அதை வந்து திருப்பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே நானும் அத்தை 2 பேரும் யூஸ் பண்ணதால பாட்டில் பார்த்தீங்கன்னா ஈர கையோடு லைட்டாக தொட்டாலே வந்து திருப்பிடிக்குது. ஸோ இந்த சில்வர் லெட் பார்க்க லுக்காக இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஒர்த்தாக இருக்குமான்னு எனக்கு கேட்டால் தெரியலை. ஸோ அந்த மாதிரி அதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ யாருக்காவது அது பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாப் டைப் ஜார்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஒயிட் கலர் லெட் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாட்டில்ஸ் எல்லாமே நான் 2 டைம் வந்து நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வாட்டர், நெக்ஸ்ட் வந்து கோலின் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நான் லைனரை எடுக்கவே இல்லை. ஏன்னா லைனருக்கு வந்து கீழே வந்து நம்ம ஒட்டி தான் விட்டுருக்கனால உள்ளெல்லாம் தூசி ஆகுது வாய்ப்பு இல்லை. மேலே வந்து தூசி நல்லா தட்டி விட்டுட்டு நார்மல் வாட்டர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து கோலின் வச்சு ஸ்ப்ரே பண்ணி நல்லா நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணால் அந்த பாச்சாங் கரப்பாம் இந்த தொல்லைகள் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாட்டில்ஸ் வந்து நான் வந்து எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டை மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டுக்கு வந்து நம்ம வந்து பூஜ்ரூம் செட் பண்ணியிருந்தாலும் அந்த பலகை தான். அந்த பலகையை வந்து போட்டோன்னா கொஞ்சம் வந்து தூக்கலாம் கொஞ்சம் மேலே மாதிரி தெரியும். ஸோ பேக்கில் எல்லாமே கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுட்டு கீழே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டில்லாம் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம்.
எண்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட சத்து மாவு வச்சுருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணனால கைக்கு பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நானே தான் ரெடி பண்ணது. ஒரு பைப் வச்சு தூர போடுற ஜாரில் வச்சு அந்த ரெண்டுமே வச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து சுற்றி விட்டுருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாவே மெஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் இந்த இடத்துல இருந்து. இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் இல்லை வச்சுருந்தேன். அடுப்புக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும். அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூசி மண்ணெல்லாம் விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ அதில் எல்லா பாட்டில்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அழுக்கு பிடிச்சிடுச்சுது. ஸோ அதில் இந்த இடத்தையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி என்னோட இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த ஸ்டீல் ரேக் இருக்கு இல்லையா, அதை அன்றைக்கி வாஷ் பண்ணலை, லைட்டாக வந்து வைப்பர் வச்சு தான் நல்லா இருட்டி தொடச்சி எடுத்துக்க போகிறேன். நீட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ள திருப்பிடிக்கிற லெவல் ஆகிடுச்சு. நம்ம கத்தி ஏதாவது எடுத்துகிட்டு அதை வந்து ஈரத்தோடு நம்ம உள்ளே போடுவோம் இல்லையா, அதில் நல்லா திருப்பிடிச்சிட்டு அதை நல்லா நீட்டாக வந்து ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் நான் இதில் வந்து நைஃபு சிசர் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த உட்டன் போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம நார்மலாக நம்ம வந்து லைட்டாக தூசி தடிச்சிட்டு லைட்டாக வந்து ஈரத்தை லைட்டாக வெட் பண்ணி நம்ம தொடச்சி எடுத்தால் போதும். லைஃப் லாங் நல்லாயிருக்கு. நம்ம தண்ணிலலாம் வச்சு வாஷ் பண்ணணும் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டீல் ரேக் எல்லாமே நான் நீட்டாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். மறுபடியும் நம்ம வந்து எல்லாமே அதே இடத்துல வந்து அசம்பிள் பண்ணிக்க போகிறேன். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் ரேக்கு மட்டும் தான் நான் வந்து இந்த இடத்துல இந்த டைம் வந்து டிஃப்ரெண்டாக வந்து செட் பண்ணுறேன். ஸோ அங்கே இங்கே வந்து க்ரீனிஷ் ஃப்ளவர் வச்சுருப்பேன். இப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அங்கே இங்கே வந்து ஒரிஜினல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டு. எனக்கு மணி பிளான்ட் சுத்தமாக வரவே இல்லை. நிறைய வீட்டு ஐடியாஸ் கேட்டேன், எல்லா ஐடியாவும் வச்சு பார்த்தேன். பட் எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து மணி பிளான்ட் அந்தளவுக்கு வந்து செட் ஆகவே இல்லை. பட் இப்போ நான் வெளியே வச்சுருக்கேன் கொஞ்சம் மதில் மேலே. ஸோ அது ரொம்பவே நல்லா வந்தது. டெய்லி அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் டெய்லி போய் தண்ணி அதுக்காண்டி ஊற்றுவேன் மணி பிளான்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா தளிச்சு டக்குன்னு வந்துடுச்சுது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து மணி பிளான் வந்து நல்லா வளர்றதை பார்க்கறதுக்கு பிடிக்கும்னு கேள சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல வச்சு ஒன்று வர எனக்கு வரவே இல்லை. ஃப்ரிட்ஜ் மேலே மட்டும் கொஞ்சம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மாதிரி இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கார்னர் வந்து அதே இடத்துல வச்சுட்டேன். உப்பு ஜாடியை பார்த்திங்கன்னா அடுப்பு கிட்டே வச்சுட்டேன். ஆயில் டிஸ்பென்சர் அந்த ரேக்கையும் அதை சுற்றி அதிலே வச்சுட்டேன். இந்த ஜீரகம் கடுகு அந்த மசாலா இது இருக்குல்ல, அது மட்டும் அடுப்புக்கு லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ சாப்பிங் போர்டையும் நான் எல்லாமே அதே இடத்துல தான் வச்சுருக்கேன். பட் அந்த ரேக்கு மட்டும் மூணுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வச்சுட்டோம்னா அந்த மிளகு சாதனம் அந்த பிளாக் கலர் லெட்டுக்கு மேலேருந்து எந்த தூசியும் உள்ளாது. அதனால் செராமிக் ஜாரில் பட்டாவை நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆயில் கேனில் பட்டா கூட நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம், சேஞ்ச் ஆகாது, கலர் வந்து போகாது. ஆயில் கேனில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கனால உள்ளே வந்து மண் எதுவுமே விழாது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பாட்டில் வந்து மூடியெல்லாம் நாஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் நான் அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணேன். அதே போல் இந்த கப் ஸ்டாண்ட்லேயும் கப் எல்லாமே க்ளீன் பண்ணி அதுவுமே இந்த சைடில் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கேனா மண் வந்து விழுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்புக்கிட்டே வைக்காம அந்த ஆயில் எல்லாமே அதில் அப்சர்வ் ஆகுது. ஸோ டெய்லி யூஸ் பண்ண கப்புனா பிரச்சனை இல்லை. ஏதாவது 1-2 ஒயிட் கப்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ நல்லா டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால அதையுமே ப்ளேஸ் பண்ணி மாற்றிட்டேன். கையுடி நம்ம அடுப்பையும் கழுவி கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தூசி ஒற்றையெல்லாம் அடிச்சிருந்தாலும் கையுடி நான் ஃப்ளோரையுமே க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்போ ஒரு ரூம் நம்ம க்ளீன் பண்ணாலும் கையோடு அந்த ரூமை நம்ம க்ளீன் பண்ணிட்டா நமக்கு வந்து க்ளீன் பண்ண திருப்தி இருக்கும். அப்படி இல்லைனா 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டாலே நமக்கு அப்புறம் அந்த வேலை வந்து நடக்கவே செய்யாது. கவுண்டர் டாப்க்கு கீழே நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழேயும் அதே போல் தான் நான் வந்து கவர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதில் வந்து தூசி ஏதாவது பட்டால் நம்ம தூத்து துடைச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். கவரை வந்து நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாப் போடும்போது எல்லா ரேக்கையும் கீழே வச்சுட்டு ஒரு லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துப்பேன். டெய்லி தூக்கும் போதும் அதில் ஒற்றை எதாவது இருந்துச்சுன்னா தூத்து எடுத்துப்பேன். ஸோ நீட்டாகவே இருக்கும். நம்ம எப்பவும் வந்து மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. பாத்திரம் வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறதுனால கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரனால பாத்திரமும் தூசி பிடிக்க வாய்ப்பு இல்லை. கையடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வீடு எல்லாமே தூத்து மாப் போட்டுக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து கார்த்திகை. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். 2 days முன்னாடி சவரியர் கோயில் திருவிழா போயிருந்தோம் இல்லையா. ஸோ நான் அங்கே இந்த 2 ஜாடி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் 2 பவுல் செட் வாங்கியிருந்தேன். அது நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாப்பாக்கு அன்னைக்கு வாங்கினால பால்ஸ் இதில் போட்டதில் அது உள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஜாடியுமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கனமாக இருந்தது. இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த, டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே நம்ம புளி உப்பு இதெல்லாமே போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஒரு ஜாடி புளிக்கு மட்டும் தான் வாங்கணும்னு பிளானு. பட் 2 காம்போவாக கேட்டால் 500க்கு கொடுத்தாங்க. சிங்கிள் பீஸ்னால் வந்து 350க்கு கம்மி பண்ணவே இல்லை. ஸோ அதில் 2மே சேர்த்து எனக்கு 500க்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு நிறைய நேரம் பார்கியூ பண்ணி தான் எனக்கு வந்து 500 கிடச்சிது. ஸோ ரொம்ப நல்லா ஒர்த் தான். ஏன்னா ஒரு ஜாடி பார்த்தீங்கன்னா 2 liters வந்து பிடிக்கும். ஸோ 2மே அப்படி தான் 2 liter கெப்பாசிட்டி பிடிக்கும்.
கிடைக்கும். ஸோ 500 rupeesக்கு வருது தான். நெக்ஸ்ட் இந்த 2 பவுல்ஸுமே வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல வெயிட்டாக இருந்தது. அந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 250 rupees 15 வந்து மென்ஷன் ஆகியிருக்கு. பட் நான் 150க்கு தான் வாங்கியிருந்தேன். அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா அதோட சைடு எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப லுக்காக இருந்தது. அதுவுமே வந்து பேக்கில் வந்து 175க்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து 125க்கு தான் கிடச்சிது. நெக்ஸ்ட் அந்த பிளேட் வந்து 75க்கு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 50 rupeesக்கு தான் வாங்கினேன். பிளேட்டை பார்த்தீங்கன்னா கீழே தரையில் தூக்கி இறஞ்சி காமிச்சாங்க. நிறைய கலர்ஸ் இருந்தது. பட் எனக்கு அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சதுனால எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. இந்த 3 தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானே கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கயிறு பார்த்தீங்கன்னா இனி தான் குக் பண்ண போகிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து பருப்பு போட்டு தான் சாதம் பிசைஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ இனிமேல் தான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் சமைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வெண்டைக்காய் வச்சு தான் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து இப்படி நிறைய அதிகமாக ஒர்க் இருக்கும் போது இதே போல் சிம்பிளாக குழம்பு வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு நல்லா ஃபில்லாகவும் இருக்கும். ஸோ வெண்டைக்காய் குழம்பு வந்து நான் இன்றைக்கி புளி குழம்பு மாதிரி வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானலாம் ஃபஸ்ட் நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு 5லேருந்து 6 வந்து வெண்டைக்காய் எடுத்துக்க போகிறேன். ஸோ வெண்டைக்காய் வந்து நிறைய பேருக்கு வந்து கூட்டாக வைக்கிறது பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பொரிச்சா பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி வந்து குழம்பு வச்சு பாருங்கள். அந்த வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் சிம்பிளாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பல்லாரி, அந்த பல்லாரியும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் கூட நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், 5 பல் வந்து பூண்டு, 6 வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து காரத்துக்கு க்ரீன் சில்லி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள்னா அதுக்கு நேர் பாதி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கும் போது வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து வெறும் குழம்பு இந்த மாதிரி டைப்லலாம் வெந்தயம் தாளித்தா நல்லா ஒரு மனமாக இருக்கும். நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் புளிப்பு தன்மை கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அதோட கிளிப்பு தன்மையெல்லாம் போயிடும். வெண்டைக்காய் கூட வந்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அதுலேயே வந்து அந்த ஒரு மாதிரி இழுப்பு மாதிரி வரும் இல்லையா, அந்த இதெல்லாமே கிளிப்பு தன்மையெல்லாம் போயிடும். புளியை ஆட் பண்ணிட்டோம்னா வெண்டைக்காவே அதிகமாக வந்து புளியை வந்து அப்சர்வ் ஆகிரும். ஸோ நல்ல புளிப்பு டேஸ்ட் இருக்கும். தக்காளி கூட வதக்குனா புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தேவைக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு கரைச்சி வச்சுருக்க ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்கக்கூடாது. 3 டைம்ஸ் நல்லா பபுள்ஸ் அங்கங்கன்னு ஃபார்ம் ஆனதும் இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் குழம்பு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அதிகமாக ஒர்க் இருக்கும் போது இது வந்து நம்ம கொஞ்சம் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டுமே இல்லை, நல்லா ஹெல்த்தியானது கூட. சைட் பை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அது கூட காலிஃப்ளவர் தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துருந்தேன். அது கூட கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக, நெக்ஸ்ட் வத்தல், மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கினா அதே ஃப்ரை டேஸ்ட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மாவு கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. உங்களுக்கு பொரிக்கும் போது காமிக்கும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. வெளியே வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்தால் போதும். எண்ணெயில் மாவு வந்து கொஞ்சம் வராது, நல்லா வந்து நல்லா கோல்டன் கலர் வரதோடு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடும் போது நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். நம்ம பச்சரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் போட்டேன், நான் செகண்ட் பேட்ச் போட்டேன். ஸோ அன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் வந்து எங்களோட லன்ச் மெனு இதுதான். இது கூட வந்து கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தோம், தயிர், பிக்கல். ஸோ கண்டிப்பாக இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்குள்ள க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இந்த வீடியோ மூலமாக தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாய்.